இவங்க ஒருத்தரோட வீட்டில் வந்து சோனி டிவி ஒர்க் ஆகல. ஆஃப்டர் தட் அதோட அடாப்டரை வந்து உடனே செக் பண்ணி பார்த்தோம். அதில் அவுட்புட் வோல்டேஜ் ஆஸ் யூஷுவல் அதில் மென்ஷன் பண்ணியிருந்தால் 19.5 வோல்ட் வந்துச்சு. பட் இந்த மாதிரி ஆன் ஆகிட்டு ரீபூட் ஆகிடுச்சு. ரீபூட் ஆன பின்னாடி அதில் ரெட் லைட் எரிஞ்சு அமைஞ்சிச்சு. அது எத்தனை முறை அப்படின்னு செக் பண்ணால் ஒரு 6 முறை அமைஞ்சு. இந்த மாதிரி ரெட் லைட் எரிஞ்சிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கேப் எடுக்கும். கேப் எடுத்தது வந்து பாருங்கள் 1 2 3 4 5 6 இந்த மாதிரி 6 முறை அமைஞ்சு எரிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைமும் அமைஞ்சு எரியறது வந்து பார்த்திங்கன்னா அதோட ப்ராப்ளத்தை இண்டிகேஷன் பண்ணுறதுக்காக தான் அவங்க அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சோனியோட கால் சென்டர் கால் பண்ணியிருந்தோம். ஆஃப்டர் தட் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பின்னாடி இருக்க அடாப்டர் தவிர பென் ட்ரைவு, அதுக்கப்புறம் டிவியோட கனெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியிருக்கேன். ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 2 நிமிஷம் வந்து வெயிட் பண்ணுங்கள். 2 நிமிஷம் ஆன பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அடாப்டர் கனெக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பவரை ஆன் பண்ணுங்கள். பேக் சைடில் இருக்க பட்டன் வழியாக அப்படின்னு சொன்னாங்க. அந்த பட்டன் வழியாக ஆன் பண்ண பின்னாடி 30 செகண்ட் ஹோல்டு பண்ணுங்கள். 30 செகண்ட் ஹோல்டு பண்ண பின்னாடி என்ன டிவியில் ரியாக்ஷன் பண்ணுதுன்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அதேமாதிரி பண்ண பின்னாடி 6 செகண்ட் அந்த 6 டைம் அமைஞ்சு எரியுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆஃப்டர் தட் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் டெக்னீஷியனை அவங்க அலாட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க 2 டேஸில் வந்துடுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கீழே இருக்க நம்பருக்கு தான் நான் கால் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த லைட் வந்து பிளிங்க் ஆகிறதுக்கான ரீசன்ஸ் என்னன்றதை பார்த்துருவோம். 2 முறை பிளிங்க் ஆச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை அல்லது மெயின் போர்டு பிரச்சனை. 3 முறை பிளிங்க் ஆச்சுன்னா பவர் போர்டு ஃபால்ட்டு. 4 முறை பிளிங்க் ஆச்சுன்னா ஃபேன் அல்லது ஓவர் ஹீட் இஷ்யூ. 5 முறை பிளிங்க் ஆச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா பேனல் போர்டு வந்து ஃபால்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 6 முறைனா பேக் லைட்டு எல்இடி டிரைவர் வந்து ஃபால்ட் ஆகிருக்கும். 7 முறைனா டெம்பரேச்சர் சென்சார் அல்லது மெயின் போர்டு இஷ்யூவாக இருக்கும். 8 முறை பிளிங்க் ஆகுதுன்னா ஆடியோ போர்டு அல்லது HDMI ஐசி வந்து ஃபால்ட்டாக இருக்கும். அப்படின்றது தான் அவங்க அந்த பிளிங்கிங் மூலிமா இண்டிமேஷன் பண்ண வராங்க அப்படின்றது அப்புறம் புரிஞ்சுக்கிறது வந்தது. யூஸ்வலாக அந்த ஃபால்ட் எதாவது இருந்துச்சுன்னா அந்த அவங்க சொன்ன ப்ராசஸ் படியே வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிரும். ஸோ 30 செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா பவர் ஆன் பண்ண பின்னாடி ஹோல்டு பண்ணோம்னாவே அது ரெடி ஆயிரும். பட் அந்த மாதிரி ஆன் ஆகாதனால சர்வீஸ் இன்ஜின் அலாட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்த பின்னாடி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு சொல்கிறேன். தேங்க்யூ.